மக்கானா இது வந்து தாமரை விதைன்னு சொல்லுவோம். 100 கிராமே ரூ. 100 விக்கும். 100 கிராம்ன்றது அதோட அளவு வந்து லேசா இருக்கனால இவ்வளோ அளவு வந்து 100 கிராம் அளவுக்கு நிற்கும். அது ரூ. 100 தான் இந்த பாக்கெட்டு. நட்ஸு கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பெரிய பலசரக்கு கடைகளில் இந்த தாமரை விதைன்னு கேட்டாலே தருவாங்க. 100 கிராம் தாமரை விதையில் 10 கிராம் அளவுக்கு புரதச்சத்து இருக்குது. புரதம் மட்டும் இல்லைங்க, கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு சத்து, எக்கச்சக்கமான சத்துக்களை கொண்டது. உடம்பு நல்லா வலுப்பெறதுக்கு இது உதவும். தாமரை விதைகளை நார்மலாகவே அரைச்சிட்டு சூப்பாவோ சேலட்லாம் செஞ்சு சாப்பிட்றவங்க சேலட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்லைங்க, ஹெல்த் ட்ரிங்க்குக்காக என்ன பவுட்ரு செஞ்சாலுமே இந்த தாமரை விதைகளை யூஸ் பண்ணி ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, இதை சமைக்கிறது ஈஸி தான். நார்மலாக பாப்கார்ன் மாதிரி ஃப்ரை பண்ணியும் கூட நம்ம இதை சாப்பிட்டு வரலாம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிற போது தான் ஒவ்வாமை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அளவுக்கு அளவாகவே ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம நட்ஸு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இதையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். நார்மலாக கையில் எடுத்து இதை பிதுக்கி பார்க்கும்போது நல்லா நம்மத்து போன மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு தாமரை விதைகள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கிண்டினீங்கன்னா கையில் எடுத்து உடைக்கும் போது பாப்கார்ன் மாதிரி நல்லா உடஞ்சி வரணும். மொறுன்னு பாப்கார்ன் டேஸ்ட் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். பிஸ்கட் எப்படி கையில் எடுத்து உடச்சா உடையுது, அதே மாதிரி இது ஃப்ரை ஆயிடுச்சுன்னா கையில் எடுத்து நமத்து போயிருக்கும். கையில் எடுத்து உடைக்கும் போது நல்லா உடஞ்சி வரும். உடஞ்சி வந்துருச்சு அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா பாப்கார்ன் மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. இதே இது பெரியவங்களாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா சூப்பாவோ சேலட்டாவோ இல்லை ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு மாதிரி செஞ்சு கூட நம்ம 1 வீக் 1 மந்த்து ஸ்டோர் பண்ணியும் இந்த தாமரை விதைகளை எடுத்துக்கிடலாம். இப்போ விதைகள் எல்லாமே ஒயிட் கலரில் இருந்தது இந்த மாதிரி லைட் ப்ரௌன் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த விதைகள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் சப்புன்னு இருக்கும். அதுக்கான காரத்துக்காக தான் இந்த மாதிரி மஞ்சள் தூள், காரத்துக்காக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாப்பிட்றோம். இப்போ எடுத்து உடச்சி காமிக்கிறேன் எப்படி நொறுங்குதுன்னு பாருங்கள். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை ஏர்டைன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். நமத்து போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். அதிக சத்துக்கள் கொண்ட மக்கானாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.